ஒரு எக்ஸிஸ்டிங் PO நம்பர் இருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ME23N அப்படின்னு சொல்லி போடணும். போட்டு என்டர் தட்டினோம்னா PO நம்பர் கேட்கும். ஆக்சுவலி நம்ம லாஸ்ட்டாக எந்த PO நம்பர் போட்டிருக்கோமோ அதை வந்து டிஃபால்ட்டாக லோட் ஆகி நமக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கும். இது இப்போ லோக்கல்ஸ் பர்ச்சேஸ்னா டிரான்ஸ்கோடு PO நம்பர்னு அர்த்தம். இதே டிஜிடி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னா டான்ஜெட்கோல போடப்பட்ட மெட்டீரியல் PO அப்படின்னு அர்த்தம். இதே டிஜிடி சர்வீஸ் PO அப்படின்னுச்சுன்னா லேபர் இதுன்னு அர்த்தம். இதே டேன்கி மோஸ்ட்லி டேன்கி வந்து ஹெட் குவார்டர்ஸ் தான் இது பண்ணுவாங்க. டேன்கின்னும் போது என்னன்னா மெட்டீரியலும் சப்ளை பண்ணுவாங்க, வேலையும் லேபரும் இருக்கும். அது மாதிரி இது டேன்கின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நமக்கு அது தேவைப்படாது. டிஜிடி மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை ஒரு என்டர் பண்றாங்க அப்படின்னா அது மெட்டீரியல் PO நம்ம ஏற்றுறது டிஜிடி லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு இருக்கும். இப்போ ஏற்கனவே இருக்கு என்கிட்ட உள்ள வேற ஒரு PO நம்பரோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இந்த இடத்துல மேல டாக்குமெண்ட் ஓவர்வியூக்கு பக்கத்துல மவுஸை கொண்டு போனீங்கன்னா அதர் பர்ச்சேஸ் ஆர்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா நம்பர் கேட்கும், PO நம்பரை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு என்டர் தட்டினோம்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். இது யார் வெண்டர்னு தெரியும், PO டேட் அவங்க என்ன என்ட்ரி பண்ணிக்காங்கன்னு தெரியும். இது வந்து 3 ஹெட்டர் இருக்கும். மூணு தலைப்புக்கு கீழே டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். 1 2 3 இது மாதிரி லைட்டாக ஃபனல் சிம்பிள் மாதிரி போட்டு இருக்கும். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன் மறைஞ்சிடும். மறுபடியும் இதை கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும். இதில் இப்போ மெட்டீரியல் POன்றனால என்ன மெட்டீரியலு, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, குவான்டிட்டி என்ன, டெலிவரி டேட் என்ன அப்படின்றது போட்டிருக்காங்க. எந்த UDC கேண்டின்னு இருக்கு. இதுலேயே நம்ம வந்து இப்போ இந்த லாஸ்ட் இதை கிளிக் பண்ணோம்னா கண்டிஷன்ஸு STPG டீட்டெயில்ஸ் எதுவும் அப்ளிகபிள் போட்டிருக்காங்களா, இல்லை இந்த PO யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு செக் பண்ணோம்னா வெர்ஷன்டை கிளிக் பண்ணோம்னா எந்த யூஸரோட என்னைக்கு போட்டதுன்னு தெரியும். ஓகே, இப்போ லைன் ஐட்டம் 10ல் 9 மீட்டர் போலுக்கு போட்டிருக்காங்க. இதோட ரேட் விவரம் பேட்ச் டைப் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா முதல்ல நம்ம குவான்டிட்டிஸை கிளிக் பண்ணோம்னா இங்கே எவ்வளோ குவான்டிட்டி PO குவான்டிட்டி என்ன அப்படின்றது இருக்கும். டெலிவரி ஷெடியூல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியும். அதாவது என்னென்ன தேதிக்கு இத்தனை குவான்டிட்டி. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் முழு குவான்டிட்டிக்கும் ஒரே தேதி தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி செக் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக அதுவே வந்திருக்கும். பட் அது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். மற்றபடி பார்த்தோம்னா இதில் நமக்கு பார்க்குறது இன்வாய்ஸில் என்ன டேக்ஸ் கோடுன்றது இருக்கும். கண்டிஷன்ஸ் அப்படின்றதுல போனோம்னா அதோட வேல்யூ என்ன, மொத்த அமௌண்ட் என்ன, ESI PF என்ன, ஃப்ரைட் எதுவும் என்ட்ரி பண்ணியிருக்காங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு காமிக்கும். பெர் யூனிட் இப்போ 38 45னா அதோட மொத்த குவான்டிட்டிக்கும் நெட் வேல்யூ அமௌண்ட் இங்கே காமிக்குது. இது மாதிரி இந்த டீட்டெயில்ஸை இதை நம்ம பார்த்துக்கலாம். இது யார் PO கிரியேட்டர் பண்ணாங்களோ அவங்களால தான் எடிட் பண்ண முடியும். நம்ம எதுவும் எண்ட் யூசர் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு பில்ஸ் ஸ்டோர்காரங்க பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா செக் பண்ணிக்கலாம், இது மூலமாக பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா பர்ச்சேஸ் ஆர்டர் ஹிஸ்டரி அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு முதல்ல மெட்டீரியல் வந்ததுக்கு எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டோர் ரிசிப்ட் எடுத்தது, அதாவது தலைப்பு வந்து கீழே இருக்கும், அதுக்கு மேலே அதோடைய ரிலேட்டட் நம்பர்ஸ் இருக்கும். இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.